வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு, அந்த ரகசிய வரிகளில் மறைந்த காதலன் யார்? வாழ்க்கையில் சில நாட்கள் நம் நினைவில் நிலைத்துவிடும். அப்படிப்பட்ட நாள்தான் அது. +2 படிக்கும் மீரா எப்பொழுதுமே அமைதியாக இருக்கக்கூடிய மாணவி. வகுப்பறையில் பின்பக்கம் ஜன்னல் இருக்கையில் உட்கார்ந்து இருப்பாள். புத்தகங்களுக்குள் தான் அவளின் உலகத்தை அவள் அமைத்திருந்தாள். நண்பர்கள் இருந்தாலும் அவள் உள்ளம் எப்பொழுதுமே தனிமையை தான் நாடும். இன்ட்ரோவர்ட் என்று சொல்வார்களே, அந்த கேட்டகரி தான் அவள். அந்த நாள் ஹிஸ்டரி பீரியட். ஆசிரியை இன்னும் வரவில்லை. மீரா தனது புத்தகத்தை திறந்தவுடன் ஒரு தாள் கீழே விழுந்தது. சிறிய காகிதம் அது. மெல்ல விரித்து பார்த்தாள். அதில் சில வரிகள். உன் சிரிப்பே என் நாளை ஒளிரச் செய்கிறது. ஆனால் நான் யார் என்பதை இப்பொழுது என்னால் சொல்ல முடியாது. விரைவில் நீயாகவே அதை அறிந்து கொள்வாய். மீராவிற்கு உடலெல்லாம் சிலிர்த்து போனது. உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். இதுவரை யாரும் இப்படி செய்ததே இல்லை. அவள் கண்களை சுழற்றி வகுப்பறை முழுவதையும் பார்த்தாள். யாரோ ஒருவரின் கண்கள் அவளை பார்த்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி அவள் மனதில் அலை பாய்ந்து கொண்டு இருந்தது. அடுத்த சில நாட்களில் மீராவிற்கு சாதாரணமாக வழக்கம் போல் செல்லவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு குறிப்பு எழுதிய காகிதம் விழும். எதிர்பாரா ஒன்றாக தான் இது இருந்தது. எப்பொழுதுதான் யார்தான் இவ்வாறு அவள் புத்தகத்தை அவளுக்கே தெரியாமல் திறந்து உள்ளே குறிப்பை வைத்துவிட்டு செல்கிறார்கள்? என்ன தைரியம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு? உண்மையில் அதை அவள் வெறுத்து இருந்தாலும் நாள் ஆக ஆக தினமும் அவளே, இன்னைக்கு எந்த புக்ல அந்த பேப்பர் இருக்கும் என்று யோசிக்கும் அளவுக்கு அவள் மனம் அதை எதிர்பார்த்து காத்திருக்க ஆரம்பித்தது. அன்று வந்திருந்த குறிப்பில், உன்னை லைப்ரரியில தான் முதல்ல பார்த்தேன். உன்னைய அங்கேதான் எப்போ பார்த்தாலும் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் போதெல்லாம் என்னை சுற்றி இருக்கும் காற்றே அசையாதது போல் தோன்றுகிறது எனக்கு. உன் கைப்பதிவு அழகாக இருக்கிறது. ஆனால் உன் இதயம் இன்னும் அழகாக இருக்கும். அதை தான் நான் காதலிக்கிறேன். அவளது இதயம் வேகமாக துடித்தது. யார் இந்த மறைமுக காதலன்? வகுப்பில் யாரோ ஒருவரா? நண்பர்களில் ஒருவரா? யார்தான் அது? யாராக இருக்கும் என்று யோசிப்பதிலேயே அவளுக்கு புத்தகம் படிப்பதில் கூட கவனம் செல்லாதது போல் அவள் மனம் அது யார் என்பதையே யோசித்து அசை போட்டு கொண்டிருந்தது. மீரா எப்பொழுதுமே சாதாரண மாணவிதான். இருந்த இடம் தெரியாமல் காலையில் வருவது போல் மாலையில் வீடு திரும்பி விடுவாள். ஆனால் யாரோ அவளை இவ்வளவு கவனமாக நோட்டமிட்டு தினம் ஒரு குறிப்பை அவள் இல்லாத இடம், அவள் கண்டறியா வண்ணம் அவள் புத்தகத்திலேயே வைத்துவிட்டு செல்கிறார்கள் என்றால் யாருக்குதான் அது யார் என்ற எதிர்பார்ப்பும் அதை கண்டறிய வேண்டும் எனும் ஆவலும் தோன்றாது? அவளையே மையமாக கொண்டு கவிதையெல்லாம் எழுதுகிறார்களே என்று அவள் ஆச்சரியப்படுவதும் உண்டு. அவளுக்கு ஒரு புது சிறகு முளைத்தது போல் இருந்தது. ஆனாலும் அவள் மனதில் கேள்வி, இது உண்மையா பண்றாங்களா, இல்ல என்ன யாராச்சும் பிராங்க் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா என்பதுதான். யாரிடமும் ஏமாந்து விடக்கூடாது என்ற எச்சரிக்கை உணர்வும் அவ்வப்போது அவள் மனதில் வந்து செல்லும். பள்ளியில் அன்று இன்னும் சில நாட்களில் ஃபேர்வெல் தினம் என்று அறிவித்துவிட்டு சென்றார்கள். அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை என்று உணர்ந்தவள் அதற்குள் அந்த மறைமுக காதலனை அவள் கண்டறிய வேண்டும் என்று மீரா முடிவு செய்தாள். அவளது மனதில்
3 பேர் மீது சந்தேகம் இருந்தது. அவள் இருக்கைக்கு பின்னால் பெஞ்சில் அமர்ந்திருக்கும் அரவிந்த் என்ற மாணவன் லைப்ரரி செல்லும் போதெல்லாம் அவளுக்கு எதிர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் கார்த்தி. ஒரு முறை சந்தித்த போது அவள் பெரிய பெரிய 3 புத்தகங்களை வாங்கி வந்து இருந்தாள் லைப்ரரியிலிருந்து. அதை தூக்கி வர அவன்தான் உதவி இருந்தான். இனிக்க என பல்லை காட்டிக்கொண்டு பேசினான். அதனால்தான் அவன் மீது சந்தேகம். அல்லது கிளாஸ் டாப்பரான ரவி எப்பொழுதும் மௌனமாக இருந்தாலும் அவன் கண்கள் அவ்வப்போது மீராவின் கண்களோடு சந்தித்து கொண்டதை அவளும் உணர்ந்திருக்கிறாள். அவள் இதயமோ 90% கார்த்திக்காகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் அது அவன்தானா என்று எவ்வாறு தீர்மானிப்பது என்று புரியாமல் தவித்தாள். இவ்வாறே சென்றாலும் அவள் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில்தான் முடிந்தது. ஏனெனில் ஃபேர்வெல் நாளை வந்துவிட்டது. அனைத்து மாணவிகளும் வண்ண வண்ண சேலை அணிந்து வந்திருந்தனர். மாணவர்கள் கோட் சூட்டில் கம்பீரமாக வந்திருந்தனர். இசை, புகைப்படம் என விழா களை கட்டியது. எல்லாம் கலந்திருந்தது. ஆனால் மீரா மனதில் ஒரே கேள்வி, இன்னைக்குதான் கடைசி, இதுக்கு மேல இவங்களை எல்லாரும் பார்க்கவே முடியாது. இன்னைக்காச்சும் அவன் யாருன்னு கண்டுபிடிப்போமா? அப்படி இல்லாட்டி என்ன பண்றது? அப்பொழுது இம்முறை புத்தகத்தில் இல்லாமல் அவள் கொண்டு வந்திருந்த கைப்பையில் ஒரு கடைசி குறிப்பு இருந்தது. இன்று மாலை பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் இருக்கும் பெரிய ஆலமரத்தடியில் உனக்காக நான் காத்திருப்பேன். என்னை கண்டறிய வேண்டும் என்று நினைத்தால் நீ வருவாய் என்பதை நான் அறிவேன். அதற்குதான் காத்திருக்கிறேன். நீ வந்தால் வா, இல்லாவிட்டால் உன் விருப்பம் என்று ஒரு நக்கல் தொனியில் எழுதப்பட்டு இருந்தது அந்த குறிப்பு. மீராவின் இதயம் வேக வேகமாய் துடித்தது. அவள் தீர்மானித்து கொண்டாள். இத்தனை நாள் காத்திருப்பு இன்று சில மணி நேரங்களில் அதற்கான விடையும் கிடைக்க போகிறதே. அதற்குதான் எல்லாரும் ஃபேர்வெலை அனுபவித்து ரசித்து கொண்டாடி கொண்டிருக்கும் போது மீராவின் மனம் மட்டும் எப்போடா இது முடியும், எப்பொழுது அவன் யார் என்று கண்டறிவோம் என்று ஆவலாக காத்திருந்தாள். அது மட்டும் அவளுக்கு தெரியாமல் போனால் அவள் வாழ்நாள் முழுவதும் நிழலாடும் சம்பவமாக மனதில் பதிந்துவிடும் அல்லவா? அதற்குதான் மாலை 6 மணி இருக்கும். ஃபேர்வெல் பார்ட்டி முடிவுக்கு வந்தது. அனைவரும் வீட்டிற்கு கிளம்பி கொண்டு இருந்தார்கள். விளையாட்டு மைதானம் வெறிச்சோடி இருந்தது. ஆயினும் மனதை தளர விடாமல் இத்தனை நாள் மனம் கொண்டிருந்த ஆவல் அவளை அந்த ஆலமரத்துக்கு அடியில் இழுத்து சென்றது. கால் போன போக்கில் அந்த மரத்திற்கு அருகே வந்திருந்தாள். அங்கே ஒருவன் அவள் எதிர்ப்புறத்தில் முதுகை காட்டிக்கொண்டு நின்றிருந்தான். அவன் கையில் ஒரு சிறிய டைரி இருந்தது. அவள் நெருங்கியதும் அவன் தலையை திருப்பினான். அவன் கார்த்திதான். லைப்ரரியில் எப்பொழுதும் எதிர்க்கையில் அமர்ந்திருப்பவன் அவனேதான். அவன் வெட்கப்பட்டு சிரித்தான். மீரா, நீ சிரிக்கும்போது எனக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி வரும். என் நாளை உன்னை பார்த்ததுல இருந்து தான் தொடங்கும். நீ வீட்டுக்கு போகும்போதும் உன்னை நான் தினம் பார்ப்பேன். ஒவ்வொரு இரவும் அடுத்த நாள் எப்போடா விடியும், எப்போ ஸ்கூலுக்கு வந்து உன்னை நான் பார்ப்பேன்னு எனக்கு ஆவலாக இருக்கும். அந்த ஆவல்ல கொஞ்சம் தான் உனக்கு தந்தேன். அதுக்கே என்னை தேடி மரத்து கீழே வந்துட்டியே. ஆனா எனக்கு நேர்ல சொன்னா நீ பயந்துருவியோ இல்ல என்ன வெறுத்துருவியோன்னு தான் இந்த மாதிரி குறிப்பு எழுதி சொன்னேன். பரவாயில்ல, நான் நினைச்சது மாதிரி இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நான் யாரையும் காயப்படுத்த விரும்பல. உனக்கு பிடிக்கலட்டி இப்ப கூட நீ சொல்லிடலாம் என்று அவன் இழுத்தான். மீரா அமைதியாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டு அவனையே கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். மனதில் ஒரு புது உணர்வு. யாரோ ஒருவன் அவளை இப்படி
அன்போடு கவனத்தோடு ரசித்து பார்த்திருக்கிறான் என்ற நிமிடத்தில் அவளுக்கு அந்த உலகமே புதிதாய் தோன்றியது. மீரா சிறிய சிரிப்புடன் அவன் கையில் இருந்த டைரியை வாங்கி திறந்தாள். அங்கே அவளுக்காகவே எழுதப்பட்ட பல பக்கங்கள், பல கவிதைகள் நிறைந்து இருந்தன. அவள் மெல்ல சொல்கிறாள், கார்த்தி, என்ன உண்மையாவே இவ்வளவு லவ் பண்றியா? நான் ஒருபோதும் இத மறக்கவே மாட்டேன். என் லைஃப்ல நீதான் என்னையெல்லாம் லவ் பண்ணுவாங்கன்னு புரிய வச்சிருக்க. அன்று அந்த நொடி இருவரின் இதயத்திலும் புதிய அத்தியாயம் ஆரம்பமானது. வாழ்க்கையின் சில உண்மைகள் மெல்லிய குறிப்புகளால் தான் வெளிப்படும். அதுபோல மீராவின் முதல் காதல் ஒரு காகிதத்தின் மூலம் கார்த்தி எழுதிய குறிப்புகளால் தான் காதலாகி அவர்களை இணைத்தது விதி. இதுதான் மீராவின் கதை. உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நாள் ஒரு மறைமுக காதல் கடிதம் மூலம் கூட வந்து சேரும். அதை கசக்கி விடாதீர்கள். அது சில சமயம் உங்கள் இதயத்தை கூட தொடலாம். யார் அறிவார்?